ஹாய்! இன்னைக்கு நம்ப வாழைக்காய் வச்சுட்டு நம்ம ஒரு வறுவல் தான் பார்க்க போறோம். கன்சீவா இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, நாம வந்துட்டு சாப்பிடலாம். இது வந்து கேஸுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவா இருந்தாலும் அளவா சாப்பிட்டுக்கலாம். நம்ம மீன எப்படி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோமோ, அந்த மாரி தான் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 வாழைக்காய் எடுத்துட்டு, நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுக்க போலாம். இந்த மாரி கத்திய வச்சு நம்ப தோல் வந்து நீக்கி எடுத்து வச்சுக்க போறோம். எடுத்து வச்சுட்டு, நம்ம இத வந்துட்டு ரொம்ப தின்னுனா ரொம்ப மெலிதா மெலிதா வெட்டாம, கொஞ்சம் நல்லா ப்ராடா அகலமா நம்ம வெட்டி எடுத்துக்க போறோம். நல்லா திக்கா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் 2டே 2 வாழைக்கா தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி, தண்ணீல உப்பு போட்டு நம்ம என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். நல்லா குழல்ற அளவுக்கு வேகக்கூடாது. நல்லா கொஞ்சம் தொட்டு பார்த்தா கெட்டியா இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல எடுத்தாவே போதும். ஒரு 3 டூ 4 நிமிஷமே போதும். நம்ம எடுத்து இத நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா பாருங்க நான் வேக வைக்க போறேன். இந்த மாரி தான் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 கொதி கொஞ்சமா உப்பு போட்டு, நம்ம இது வந்துட்டு அ இந்த சல்லடைய வச்சோ, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது வச்சோ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போலாம். ஃபில்டர் வச்சு நம்ம இத வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப பாருங்க, இது நம்ம கீழ போட்டுமே உடையாத பக்குவமா இருக்கணும். ரொம்ப கொழண்டு போகக்கூடாது. இதில நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா வேணுனா கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி, நல்லா இத பெரட்டி வச்சுக்கலாம் நல்லா. எல்லா பக்கமும் படுற மாரி கலந்து விட்டுக்கலாம். இதிலேயே கொஞ்சமா பெருங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா நம்ப பெரட்டி எடுத்துக்க போறோம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காய வந்துட்டு உப்பு போட்டு தானே வேக வச்சிருப்போம். அதுக்கு தகுந்த மாரி பார்த்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சமா பெப்பரும் போட்டுக்கிறேன். நல்லா போட்டுட்டு நான் இதெல்லாம் கிளறி விட்டு நல்லா பெரட்டி ஒரு 2 நிமிஷம் என்ன பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கிளறி விட்டு இத அப்படியே வச்சுக்க போறோம். இங்க பாருங்க. அவ்வளோதான். கன்சீவா இருக்கும்போது வாழைக்கா வந்துட்டு அதிகமா சாப்பிட வேணாம். கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. ஏன்னா சில பேத்துக்குலாம் இடுப்பெல்லாம் புடிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு நெறைய டவுட்ஸ் வரும். நம்ம கன்சீவா இருக்கும்போது எத எத சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டவுட்ஸ் நெறையா வரும். அதுக்கு நம்மளோட சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்துட்டு சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதான்னு சொல்லிட்டும், அத எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடலாங்கிற வீடியோவுமே நான் வந்து போஸ்ட் பண்றேன் பாருங்க. அவ்வளோதான் பாருங்க. தண்ணிலாம் நம்ம நெறையாவே ஊத்தக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாவே நம்ப ஒவ்வொரு காயா எடுத்து எடுத்து நம்ப தடவி தடவி நம்ம வச்சுக்க போறோம். இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சாச்சு. அந்த பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, நம்ம வேணும்னா மீன்லாம் பொரிப்போம் இல்லையா? அந்த மாரி வச்சுக்கலாம். இல்ல தோசைக்கல்ல வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா உளுந்து பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பில போட்டுட்டு, இந்த வாழைக்காய் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு நான் தோசைக்கல்ல போட்டு பெரட்டி எடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி இந்த பேன்ல நானு போட்டு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான் நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம சிம்ல வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டி ரைஸ் செய்றோம் இல்லையா? தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமா சூப்பரா இருக்கும். நீங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு இந்த 2 வாழைக்கால ஒரு 4, 5 டைம் வந்து போட்டு பொரிக்கிற மாரி வந்துச்சு. அவ்வளதான். நம்ம வீட்டு குட்டீஸ் கூட இத குடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சமா வந்துட்டு பெருங்காயம்லாம் சேர்க்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு வாயு வந்துட்டு இருக்காது. நீங்க இத வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.